வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அதிகபட்சம் 4 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஒரு சூப்பரான ரைஸ் ரெடி. சேலம் டு சென்னை வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி கடையில் வந்து ஒரு ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இருக்குது நம்ம கடையில், நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் வேணால் அதை போட்டு தரேன்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் ஏதோ ஒன்று போடுங்க, நல்லாயிருக்கும், அவர் கொஞ்சம் முட்டை போடுங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து முட்டை, அதோட வந்து குடமிளகா போட்டால் இந்த 3 காய்கறி தான். இதில் முட்டை கோஸ் அப்படிலாம் எதுவுமே போடாமல் சால்ட்டு பெப்பரை போட்டு டாஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்தது. இதில் முக்கியமாக ஹைலைட் என்ன, அந்த முட்டை குக் பண்ணுற பக்கம் என்ன, அது எப்படி குக் பண்ணோம், எந்த டைமில் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணோம், இந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகபட்சம் 4 நிமிஷம் தாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் யார் கெஸ்ட்டு வந்தாலும், அப்படி இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ் பண்ணி அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் பண்ணலாம். ஆனால் அந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பும் போது ஒரு சின்ன விஷயம், இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு பேக் பண்ணுறாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து 8 o'clock பேக் பண்ணி அனுப்புறீங்க, மதியம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணி சாப்பிட்றோன்னா அது சம்டைம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த சூடாக ஸ்ப்ரிங் ஆனியன் போடும்போது ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போடாமல் பேக் பண்ணி சொல்கிறேன். இப்போ இந்த ரெசிபி பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ரைஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு, டாஸ் பண்ணுறதுக்கு நல்ல அகலமான ஒரு பாத்திரம் இருந்தால் தான் ஈஸியாக டாஸ் பண்ண முடியும். அதே டைமில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 வெங்காயம் போடணும், போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதே டைமில் ரொம்ப பொடிசாக கட் பண்ணோன்னா 1/3 1/4 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த காஞ்ச மிளகா இந்த வெங்காயத்தோட டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணும்போது வெங்காயம் முழுசாக டாஸ் பண்ணக்கூடாது. ஒரு 20% அளவுக்கு வதங்கி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த 3 கலர் குடமிளகா போடுறோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பச்சை கலர் குடமிளகா தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் பச்சை கலர் குடமிளகா போடலாம். இல்லை கலர்ஃபுல்லாக வேணும்னா சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மஞ்சள், பச்சை, சிவப்பு கலர் இந்த 3 இதில் போட்ட பிறகு இதில் டாஸ் பண்ணுறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த குடமிளகா போட்ட பிறகு அதிக நேரம் டாஸ் பண்ணக்கூடாது. அப்படி டாஸ் பண்ணால் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்காது. அதனால் பேனில் ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவம் வரும். முக்கியமாக சொல்கிறேன், அந்த சின்ன வெங்காயம் குடமிளகா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரு. உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி போட்டுக்குங்க, ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் போட்ட பிறகு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு முட்டை 4 முட்டை போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு முட்டை எக்ஸ்ட்ராவும் போடலாம், அது உங்களோட விருப்பம். சரிங்களா? இந்த முட்டை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். முட்டை போட்ட பிறகு இந்த குடமிளகா சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணும்போது இந்த எக்கு வந்து முழுசாக குக் பண்ணக்கூடாது. ஏன்னா ரைஸ் போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முட்டை போட்டு குக் பண்ண டைமில் ஒரு 80% அளவுக்கு வெந்து வர டைமில் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாஸ்மதி ரைஸ் போடுறேன். பாஸ்மதி ரைஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்க புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ரைஸ் போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் போட்டு டாஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கடாயிலே அப்படி குக் பண்ணக்கூடாது. அதே டைமில் ரொம்ப நேரம் வந்து அந்த பேனில் வச்சு டாஸ் பண்ணக்கூடாது. சூடாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ணால் அந்த ஈர பக்குவத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அந்த மாய்ஸ்டரோட அந்த குடமிளகா, வெங்காயம், முட்டை ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை ஆகிடுச்சுன்னு நல்லா இருக்காது. சரிங்களா? ஒரு சூப்பர் ரைஸ் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னங்க, நான் சொன்ன மாதிரி 4 நிமிஷம் தாங்க, டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மெனக்கெட்டு பண்ண வேண்டியது இல்லை, கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அது நான் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த வெங்காயம் வேணுமோ நீங்கள் போடலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் அந்த கடிச்சு சாப்பிடும்போது நறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடுங்க. சரிங்களா? நாளைக்கு இன்னொரு புது ரெசிபி பார்க்குறேன். பாய்.